Hello all, welcome back to my channel Focus Difference. So நான் லாஸ்ட் வீக் மண்டே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு எல்லாமே என்னோட யூடியூப் பிளாக்ல ஆன்சர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் என்னை பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நான் உங்களுக்கு கிளாஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. இதுல வந்து 24 சர்வீசஸ் இருக்கு அண்ட் இந்த எக்ஸாம்ல மொத்தமா 3 லெவல் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் ஒன்று தான். ஸோ சிஎஸ்சிக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் ப்ரிலிம்ஸ் ஒன்று, பட் மெயின்ஸ் எல்லாமே வேறையா இருக்கும், பட் சேம் ப்ரிலிம்ஸ். அண்ட் இந்த எக்ஸாம் மொத்தமா 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து எப்பவுமே எவ்ரி இயர் மே மந்த்ல நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருந்ததுனால ஜூன் 16 போல வச்சாங்க. அண்ட் ஆல்சோ மெயின்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மந்த்ல வரும். அண்ட் இன்டர்வியூ ஜூன்ல இருந்து பேட்சா நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா இதுல 2 பேப்பர் இருக்கு. ஸோ மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர். மார்னிங் வந்து ஜிஎஸ்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். இதுல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். இதை பத்தி டீடைல்டா நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஆஸ் வெல் அஸ் ஃபார் சிசாட்க்கும் நான் போட்டிருக்கேன், அதையும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஆஃப்டர்நூன் சிசாட் பேப்பர். இதுல வந்து ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எல்லாமே இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல மொத்தமா நமக்கு 9 பேப்பர்ஸ். இந்த எக்ஸாம் வந்து 5 days நடக்கும். ஸோ எப்படி நமக்கு எக்ஸாம் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து எஸ்ஏ பேப்பர் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே எஸ்ஏ பேப்பர் தான். அண்ட் அதுக்கப்புறமா சாட்டர்டே வந்து மார்னிங் GS1, ஆஃப்டர்நூன் GS2 அண்ட் சண்டே மார்னிங் GS3, ஆஃப்டர்நூன் GS4 நடக்கும். அதுக்கப்புறம் 5 days கேப். 5 days கேப்க்கு அப்புறமா சாட்டர்டே மார்னிங் வந்து நமக்கு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் நடக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழ்னு இல்லை, 22 லாங்குவேஜஸ்ல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ். இது ரெண்டுமே குவான்டிடேட்டிவ் தான். குவாலிட்டேட்டிவ் தான். நம்மள வந்து குவாலிஃபை பண்றதுக்கு தான். இந்த மார்க்கை வந்து நமக்கு அங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ்ல சிசாட்டுமே வந்து குவாலிஃபையர் தான். ஜிஎஸ் கோர்ஸ் மட்டும்தான். அதுவும் நமக்கு வந்து ஃபைனல் அடிஷன்ல வராது. ஜஸ்ட் நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு உங்களை செலக்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்ஸும் சிசாட்டும். பட் நம்ம மெயின்ஸ்ல எழுதுற எல்லா மார்க்குமே வந்து நம்மளோட ஃபைனல் ரேங்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சண்டே வந்து ஆப்ஷனல் பேப்பர். ஸோ ஆப்ஷனல் வந்து 2 பேப்பர், மார்னிங் பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் பேப்பர் 2. ஸோ ஆப்ஷனல் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கு. அது நீங்க வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய நீங்க பாப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ பேப்பர் வந்து 2 பேப்பர் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரே பேப்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா சோஷியாலஜி ஒரே சப்ஜெக்ட் தான், பட் 2 பேப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எப்பவுமே வேர்ல்ட் லெவல்ல இருக்கும் அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து இந்தியன் ஓரியன்டா இருக்கும், இந்தியன் சொசைட்டி ரிலேட்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். 5 daysல நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ பேட்சா நடக்கும். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் உங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது எல்லா அகாடமிஸுமே வந்து நமக்கு டெலிகிராம்ல சேனல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுல ஏதாவது ஒரு சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா நீங்க அரம்ல ஜாயின் பண்ணுங்க நான் சொல்லுவேன். இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். ஸோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி பேட்ச் அவங்க பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு இயருக்கு ஒரு 16 பேட்ச் அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிஃபோர் ஈச் பேட்ச் 10 days டெமோ நடக்கும். அந்த 10 day டெமோவும் ஃப்ரீ தான். அதனோட லிங்க் எல்லாமே அந்த குரூப்ல வரும். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எல்லா சப்ஜெக்டும் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி இல்லைனாலும் ஒரு சின்ன ஐடியாவாவது உங்களுக்கு கிடைக்கும். முன்ன 0வா இருந்தது, இப்போ ஒரு பாயிண்ட் அளவுக்காவது உங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதுல போய் பாருங்க. அண்ட் செகண்ட் திங், சிலபஸ் கம்பல்சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அதனோட யூபிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கும். அந்த லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஃபார் போத் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் உங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே மார்னிங் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி, காஃபி குடிக்கும்போது நியூஸ் பேப்பர்லாம் பெரியவங்க திருப்பி பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டெய்லி மார்னிங் ஒரு 15 minutes நீங்க அதை வந்து பார்த்தே ஆகணும் கம்பல்சரி. ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும். ரொம்ப மெமரைஸ் பண்ணலாம். நீங்க சும்மா படிச்சுட்டே இருந்தீங்கனாலே கன்சிஸ்டன்டா டெய்லி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து ஸோ அது எல்லாமே தான் நமக்கு கீவேர்ட்ஸா இருக்கும் நமக்கு சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ நமக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்தரா நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே. ஸோ அதனால எப்பவுமே சிலபஸ் வந்து நம்ம கம்பல்சரி மெமரைஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் சிலபஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா
நெக்ஸ்ட் வாட் யூ கேன் டூ இஸ் புக்ஸ் ரிசோர்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. ஸோ ரிசோர்சஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து லிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் யூடியூப்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா புக்கும் வாங்கி வீட்டில் குவிச்சு வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதுக்கான என்சிஆர்டிஸ் வாங்கி பொறுமையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆரமோட டெமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்லோவாக படிங்க. பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பொறுமையாகவே படிங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் புரியல, கான்செப்ட் புரியல அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்சிஆர்டிஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சீக்கிரம் படிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி வீடியோவில் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும், இங்கே படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து நான் என்னோட புக்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்டாக என்னோட புக்ஸ் எல்லாமே டி நகரில் வந்து ஒரு ரோ ஃபுல்லாக என்சிஆர்டி புக்ஸ்க்குனே இருக்கும். ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா மீதி அங்கே கிடைக்காத புக்ஸ் எல்லாமே சென்னை அண்ணா நகரில் வந்து வைஷ்ணவ் புக் ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்கு, ஒரு சின்ன கடை இருக்கு. ஸோ அங்கே தான் மற்ற புக்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். பட் இஃப் யூ ஆர் பீப்புள் ஃப்ரம் சென்னை அப்படின்னா கண்டிப்பாக மூர் மார்க்கெட் போங்க. அங்கே போனீங்கன்னா யூஸ்டு புக்ஸாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹாஃப் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து புக்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டோட என்சிஆர்டிஸும் படிக்கிறோம் இல்லையா. என்சிஆர்டிஸ் ஜென்ரலாக நம்ம ஃபுல் டைம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 months தேவைப்படும் என்சிஆர்டிஸ் முடிக்க. ஸோ நீங்கள் என்சிஆர்டிஸ் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறமா எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, லாங் ரன்ல வந்து நம்மளால எந்த சப்ஜெக்ட் நம்மளால படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது. செகண்ட் வந்து அதுக்கான ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரிசோர்சஸ் எல்லாமே நிறைய கிடைக்குதா, ஃப்ரீயாக கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் திங் அதுக்கான கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா கைடன்ஸ் இருந்துச்சுனாலே போதும், நம்ம பாதி கரையை கடந்த மாதிரி மீதி எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ்னால கிடைச்சிரும். ஸோ கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா நான் இது ஏன் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் மேக்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ மேக்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே சொல்லிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா இங்கே நமக்கு வந்து மேக்ஸ்க்கு கைடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கைடன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குமோ எனக்கு கொஞ்சம் சீனியர்ஸ் அண்ணாலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதை தாண்டி உனக்கு வேற என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு நீ பாரு. ஸோ அதெல்லாமே வந்து உனக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க எனக்கு சொன்ன ஸ்டெப்ஸ். அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி. தேர்ட் ஒன் வந்து கைடன்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபோர்த் திங் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு 2 ஆப்ஷனல் நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுல இருந்து என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனலோடைய கொஷின் பேப்பர்ஸ் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஷின்ஸை பாருங்க. அந்த கொஷின்ஸை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதுல இருந்து என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுதா, லைக் உங்க மைண்ட் அப்பெல்லாம் கிரியேட்டிவா திங்க் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க ரொம்ப பெரிய எடுத்தோடனே ஒரு 200 பேஜ் ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொல்லல, அது பண்ணவும் முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கொஷினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்மை இருக்கா, அந்த சப்ஜெக்டை கிராஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் யூ ஹாவ் டு டிசைட் யுவர் ஆப்ஷனல். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்றது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆன்லைன் டெலிகிராம்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து இப்போ அந்த சேனலுக்கு காப்பிரைட் வந்ததுனால நான் வந்து இப்போ ஹார்ட் காப்பி தான் வாங்கிட்டு இருக்கேன். உங்க யாருக்காவது ஏதாவது சேனல் தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. ஸோ போத் இதுக்கு வந்து ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது ரெண்டுத்துல எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து படிக்கும்போது எடிட்டோரியல் மறக்காம படிச்சிருங்க, அது வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இது வந்து உங்களுக்கு நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி எனக்கு கவர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ஃபாலோ பண்ற மெத்தட் சொல்றேன், உங்களுக்கு சூட் ஆனா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதுல இருக்க ஹெட்லைன்ஸை கொஞ்சம் எழுதி வைப்பேன் ஸ்டார்டிங்ல. ஏன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு என்னன்னு தெரியாதுங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஷீட்ல இந்த டேட் போட்டு ஸோ இன்னைக்கு 2nd ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன ஹெட்லைன் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு எழுதிப்பேன். அதை எழுதிட்டு
அந்த வீக்கெண்ட் சண்டே வந்து மோஸ்டா எந்த நியூஸுமே படிக்காதீங்க. சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் இன்னொரு பேஜ், அதுக்கு பக்கத்து பேஜ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அந்த 2 பேஜ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேவா? சண்டே மற்ற நியூஸ் எல்லாம் விட்டுருங்க, அதை நம்ம அடுத்த நாள் நியூஸ் வரும்போது கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேஜ் மட்டும் சண்டே படிச்சுட்டு அண்ட் நியூஸ் பேப்பருக்கு ஒதுக்குன மற்ற டைம்ல வந்து அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக நம்ம எழுதிருந்தோம் இல்லையா, அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் வராது, ஒன்றும் தெரியாதுதான். ஸோ நாள் ஆக ஆக அது வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அண்ட் எனக்கு எடுத்தோடனே எடிட்டோரியல் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா வீடியோஸ் பாருங்க. பட் நான் வந்து வீடியோஸ் வந்து நீங்க எப்பவுமே பார்க்கணுங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், அதை பண்ணவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குலாம் ஒரு 1 வீக்குக்கு வந்து நிறைய சேனல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு லைக் என்ன நடக்குது அப்படிங்கறது ஓரளவுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கு, நியூஸ் பார்க்குற ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாம வர்றவங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 10 டேஸ் வந்து நியூஸ் வீடியோஸ் பாருங்க, அனாலிசிஸ் வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளவு வருதோ வரலையோ புரியுதோ நீங்க படிக்க படிக்க உங்களுக்கே நாளடைவில் வந்துடும். ஏன்னா ஒரே நியூஸோட கண்டினியூஷன் தான் அடுத்தடுத்து வரப்போகுது, ஒன்னொன்னு தான் புதுசா இருக்கும். மீது எல்லாமே முக்காவாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பிட்டேஷனா தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், லைக் இந்த நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் நான் இப்படி தான் படிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நியூஸ் பேப்பருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்க அதுக்கே டைம் ஃபுல்லா ஒதுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் நீங்க என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பருக்கு 1 hour மட்டும் ஒதுக்குங்க. அவ்வளவுதான். 1 hourக்குள்ள உங்களால எவ்வளவு படிக்க முடியுதோ அதை மட்டும் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்மியா தான் முடிக்க முடியும், பட் டேஸ் போக போக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்துடும். அண்ட் நான் வந்து 28ல தான் எழுத போறேன், 29ல எழுத போறேன், நான் இப்பதான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணுமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமானா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், பட் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பட் அதுல இருக்கிறது நான் மெமரி பண்றேன் படிக்கிறேன் அப்படின்னு விழுந்துலாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு லைட்டா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க யூபிஎஸ்சிக்குள்ள வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் வந்து எப்படி படிக்கணும், அது வந்து கவர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து எப்படின்னா, ஸோ நான் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் படிக்கிறேன். அண்ட் ஆல்சோ டெஸ்ட்டுக்கு அப்போ அந்த மேகசின் எல்லாமே நமக்கு டெஸ்ட் போர்ஷன்ல வரும், கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல வர அந்த என்ன மேகசினோ அந்த எந்த மந்தோடதோ அதை மட்டும் நான் படிப்பேன். அதுல ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு கேட்டா என்னால் முடிக்க முடியாதுதான். ஸோ என்விரான்மெண்ட், ஜியாகிரபி, ஹிஸ்டரியில கொஞ்சமா இருக்கும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து முக்காவாசி கரண்ட் அஃபேர்ஸ் தான். அண்ட் சேம் என்விரான்மெண்ட், ஸோ அண்ட் ஜியாகிரபி, இது எல்லாமே இந்த 4 வந்து நான் ரொம்ப கம்பல்சரி முக்கியமா படிப்பேன். அண்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஏதாவது வந்துருச்சுனாலும் அண்ட் எக்கனாமி, இது எல்லாமே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. அதுல இருக்குன்னா அதுல எல்லாமே படிக்காம எனக்கு அதுல வந்து எது இம்பார்ட்டன்ட் ஃபீல் ஆகுதோ அப்படிங்கிறது அதை மட்டும் நான் படிப்பேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எழுதும் போது அந்த டெஸ்ட்ல வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அவ்வளவுதான். இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன். ஃபுல் மேகசினையும் நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட நான் படிச்சதே இல்லை. பட் PT 365 வந்து நான் படிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். பட் அதுவும் இன்ன வரைக்கும் முடிச்சதில்லை, ஆனா ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே ஃபுல்லா படிக்க. ஸோ மந்த்லி மேகசின் நீங்க ஃபுல்லா படிக்கணும்னு இல்லை, இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு குட்டி அட்வைஸ் பார்ட் ஃபார் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வரீங்க அப்படின்னா லைக் நமக்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு லைஃப் வந்து எப்படி டேர்ன் ஆகும், எந்த மினிட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இட் இஸ் வெரி 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 அன்சர்டைன். ஸோ அதனால நீங்க காலேஜ் படிக்கும் போதே யூபிஎஸ்சி படிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் அது கூடவே உங்க ரெஸ்யூமை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன் கேஸ் இந்த பிளான் ஏ யூபிஎஸ்சி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, எடுத்தோடனே நெகட்டிவ் வேர்ட் சொல்றேன்னு நினைக்காதீங்க, பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் தேடணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ரெஸ்யூம் தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால உங்க ரெஸ்யூமை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. லைக் ஏதாவது இன்டர்ன்ஷிப் இருந்தால் பண்ணுங்க, அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ. ஸோ உங்க ரெஸ்யூமை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ஸ் ஸ்கில்ஸ் ஏதோ பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு டாஃபுக்குமே வந்து கொஞ்சம் இது அடிஷ்னல் பாயிண்டா இருக்கும். அண்ட் இப்போ என்னை பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ என்னோட நேம் தரணிஸ்ரீ. நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ என்னோட ஸ்கூலிங் எல்லாமே வந்து இங்கே சரௌண்டிங்ல தான் முடிச்சிருந்தேன். அண்ட் காலேஜ் வந்து நான் திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ்ல படிச்சிருந்தேன். என்னோட மேஜர் வந்து மேத்தமேட்டிக்ஸ், பேச்சுலர்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்கேன். ஸோ எங்க காலேஜ்ல ஒரு டிராபேக் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, அங்கே வந்து மொபைல் அலோடு இல்லை. ஸோ அவங்க வந்து அதுல நிறைய மோசமான விஷயம் இருக்கு, பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணல.
அண்ட் ஆல்சோ நான் வந்து காலேஜ்குள்ளேயே இருக்க ஹாஸ்டல் இருந்ததுனால எனக்கு சுத்தமாக மொபைல் அலௌடு இல்லை. அந்த 3 இயர்ஸுமே எனக்கு மொபைல் யூஸ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மொபைலை எந்த அளவுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கோங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு ரொம்ப கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா எங்கள் காலேஜில் அப்படி எதுவுமே இல்லைங்கிறதுனால அந்த 3 இயர்ஸுமே லைக் நான் வந்து சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும்தான் படித்தேன். அதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு வேறு எந்த நாலேஜுமே என்னால் கெயின் பண்ணிக்க முடியல. ஸோ அதுதான். அண்ட் நான் வந்து காலேஜ் முடித்த உடனே நான் வந்து அரமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அரம் அகாடமி தான் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ நான் 2022 முடித்தேன். அண்ட் 2023 பேட்சில் வந்து அரமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட ஆப்ஷனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனில் எடுத்திருந்தேன். ஸோ ஏன் சோஷியாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மேத்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில அண்ணா எல்லாமே சொன்னது வந்து, இந்த மாதிரி நீ பாரு, உனக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து ஒன்று பிஎஸ்ஐஆர் எடுக்கிறேன், இல்லைனா சோஷியாலஜி எடுக்கிறேன். அவங்க வந்து, நான் உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து என்னோட கருத்து எதுவுமே இல்லை, அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஎஸ்ஐஆர்னா நீ வந்து சுப்ரரஞ்சன் மேம்கிட்ட மட்டும்தான் படிக்கணும், வேற யார்ட்டும் இல்லை, நீ படிக்கவே படிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா நான் அப்போ புதுசாக போனதுனால எனக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியும். எனக்கு வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் தெரியும், அப்புறம் ஜியாகிரஃபியில் ஒரு 2 புக்கு, 6th புக்கு 7th புக் முடிச்சிருந்தேன். அவ்வளோதான் எனக்கு அங்கே அறிவே. நான் வந்து அங்கே போகும்போது அதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே அவங்க சொல்லும் போது தான், ஸோ அவங்க சொல்லும்போது ஓ அப்படியா, அவ்வளோதானா, அந்த மேம்கிட்ட தான் படிக்க முடியுமா, வேறு யார்ட்டையும் படிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே அப்போ அங்கே படிக்க முடியாது, அவங்கள்ட்ட மும்பையில் தான் கிளாஸஸ் இருக்குது, இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் 50,000 சொன்னாங்க. என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வேறு என்ன ஆப்ஷன் கேட்டாங்க, நான் சோஷியாலஜின்னு சொன்னேன். சோஷியாலஜினா நீ படித்தா ரஜிதா மேம்கிட்ட மட்டும்தான் படிக்கணும், வேறு யார்ட்டையும் படிக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ ரஜிதா மேம் வந்து யாருன்னா, அவங்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சோஷியாலஜி ஸ்டாஃபாக இருக்காங்க. ஸோ நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஆப்ஷனல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பண்ணும்போது 35K ஃபீஸ். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சது. 50 கம்பேர் பண்ணக்குள்ள 35 எனக்கு ஓகே தோணுச்சு. ஸோ அதனால நான் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ சோஷியாலஜி நோட்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாக மேமோட கிளாஸ் நோட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சோஷியாலஜி புக், இது வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஆன்லைனில் கிடைக்காது மேக்ஸிமம். ஸோ அந்த புக் தான் நான் இப்போ ஃபுல்லாகவே சோஷியாலஜிக்கு ஃபாலோ பண்ணுறேன். அதை தாண்டி அடிஷ்னலாக ஒரு புக்னா சங்வான், இது வந்து மேம் எதுவும் வாங்க வேண்டாம் தான் சொன்னாங்க. பட் நான் கொஞ்சம் ஆர்வ கோளரில் சோஷியாலஜி ஆப்ஷனல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் இதை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட சோஷியாலஜி ரிசோர்ஸஸ். என்னோட ஆப்ஷனலும் சோஷியாலஜி தான். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோஸ் லிங்காக இருக்கட்டும் அண்ட் யூபிஎஸ்சி சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே நான் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒரு யூடியூப் vlog போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள். இஃப் ஐ கேன் ஐ வில் டூ இட். ஸோ தட்ஸ் இட். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.